முதலமைச்சர் நம்ம சிஎம் ப்ரோ என்ன சொன்னார்னா, கர்நாடகா முதலமைச்சருடைய அழைப்பின் பேரில் நான் கர்நாடகா செல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை போன்ற செய்தியை பரப்பினார்கள். ஆனால் இன்றைக்கி கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அதாவது கர்நாடகாவில் அவரை சந்திக்க வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து கடிதம் வந்தது என்று தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் வர்றோம், பார்க்குறோம், பேசுகிறோம்னு சொல்லி கேட்டது யார் என்பதை திரு சிவகுமார் அவர்கள் தமிழகத்திலிருந்து வந்த அழைப்பு என்று சொல்லியிருக்கிறார். இதில் எது உண்மைன்னு 2 பேரையும் நேரில் வச்சு கேட்டால் தான் தெரியும். மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் பெற்ற தீர்ப்பு அது சரியான தீர்ப்பு. ஏன்னா டிபிஆர் கூட கூடாது, போட்டால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சேபனை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சர் அதையெல்லாம் படித்து பார்க்காம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கர்நாடகா பேசுகிறாங்க. அவர் மீது கூட பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று அவர் மீது உரிமை மீறல் கொண்டு வர முடியும். அதையும் நிச்சயமாக செய்வதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய தலைவரை கலந்து கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றிய ஜல்சக்தியினுடைய அந்த துணை அமைச்சருக்கு எந்த அடிப்படையில் அவர் சொன்னார்னு தெரியல. ஒரு தீர்ப்பை படித்து கூட பார்க்காமல் ஒரு அமைச்சர் பதில் சொல்கிறாருன்னா இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. அதே போல் இங்கே இருக்கவங்களுக்கும் புரிதல் சக்தி என்பது அந்த அளவு கிடையாது. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பிரிமிச்சோர், இது ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, ஏதாவது நடவடிக்கைகள் வர்ற போது நீங்கள் நாடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தமிழக அரசு தீர்ப்பாயம் அமைப்பதற்கான முனைப்புகளை கோர்ட்டை நாடி இருக்கலாம், அல்லது ஒன்றிய அரசை நாடி இருக்கலாம். அப்படி செஞ்சு நம்மளுடைய டெல்டா பகுதி மக்களை காப்பாற்றியிருக்கலாம். இப்போ பார்த்தா அங்கே பாலமாக அங்கே மண் வெடித்து கிடப்பதை பார்த்து எல்லோரும் கண்ணீர் சிந்துகிற நிலைமை தான் இருக்கிறது. ஒரு கால் நம்ம கண்ணீரில் தான் அந்த தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் வேறு வழியே கிடையாது. எனவே இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லாத காரணத்தால் அவங்களால எதுவும் செய்ய முடியலை, எதுவும் தெரியலை, தெரிஞ்சிக்கவும் முயற்சி பண்ணலை. ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனுடைய அடிப்படை என்ன என்பதையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே அடிப்படையை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும். கர்நாடகாவில் நாளைக்கு அவர் டி.கே. சிவகுமார் அவர்கள் அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இங்கே நாங்கள் கூட்டுங்கன்னு வேண்டுகோள் விடுத்தாலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, எப்படியாவது காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக விவசாயிகள் எடுக்கிற எந்த முடிவுக்கும் விவசாயிகளுக்கு துணையாக இருக்கும். சார், மின் கட்டணம் குறித்து வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல் வச்சு முன்னாள் முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டார் நிர்மல்குமார் அவர்களே சொல்லியிருக்காரு. நாங்கள் ரீடிங் திருப்பி எடுக்கிறோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறது 3,70,000 குடும்ப அட்டைகளில் தவறு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் 2 மாதத்துக்குள்ளே எப்படி இவ்வளவு பெரிய தவறு ஏற்படும்? 45 ரூபா கட்டினவனுக்கு 1,500 ரூபா வந்திருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு வருது. ஆக மக்களை மின்கட்டணம் குறைக்கிறோம் என்று சொல்லி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதாக நினைத்துக்கொண்டு இன்றைக்கி அவங்களெல்லாம் ஷாக் அடித்து வச்சுருக்காங்க. அதுதான் இன்றைய ஆட்சியாளருடைய நிலைமை. எனவே மின்கட்டணம் அல்லது அரிசி விலை எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் மக்கள் திருப்தியாக இல்லை. ஆனால் அவங்க வெறும் வெற்று கோஷங்கள் மூலமாக காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாளைக்கு இளைஞர்கள் பட்டினி கிடப்பாங்கன்னு பார்ப்போம். சார், பழனியை போல காரைக்குடியிலே 100 கோடி ரூபா பழனி, காரைக்குடி, மதுரை எல்லாம், அதாவது தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவு துறையில் எங்கள் மேலே என்னென்னமோ குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எந்த தவறு செய்யலை. ஆனால் இவங்க ஆட்சிக்கு 2 மாதங்களில் காலே ஒரு ரிஜிஸ்டர் ஒரு துணைப்பதிவாளர் மாட்டேன்னு சொன்னால் அவரை மாற்றுறாங்க. ஈஓ கூடாதுன்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா சொத்துக்கும் கோயில் சொத்தை எவன் கேட்டாலும் பத்திரப்பதிஞ்சு கொடுக்கக்கூடிய துறையாக இன்றைக்கு பத்திரப்பதிவு துறையை நம்முடைய மற்ற சின்ன பிள்ளைங்களுடைய மாமா விஜய் அல்லது அண்ணன் விஜய், ப்ரோ விஜய் உருவாக்கிறார். சார், நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாது குறித்த கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் போயிட்டாரு. யார்? நீர்வளத்துறை அமைச்சர் அவர் பதில் சொன்னால் மாட்டிக்க விட்டு சொல்லாமல், பதில் சொன்னால் தானேங்க வம்பு. பதில் சொல்லாட்டி போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. பதில் சொன்னால் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பதில் சொல்லணும்.
அது பதிலாக பேசாமல் மௌனமாக இருந்து விடுவது சிறந்தது என்று சென்று விட்டார்.